வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்டிஇடி 2025 பேப்பர் 2ஓட கடந்த வருடங்களில் கேட்கப்பட்ட தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குமரில பட்டர். ஓகேங்களா, குமரி பட்டர் திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். ஓகேங்களா. கவிராஜா மார்க்கம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. கன்னடம். கவிராஜா மார்க்கம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? கன்னடம். அடுத்த கொஸ்டின், துறைமுகம் என்னும் நூலை எழுதியவர் சுரதா. துறைமுகம் என்னும் நூலை எழுதியவர் சுரதா. அடுத்த கொஸ்டின், விட்டு விட்டு இதோட இலக்கண குறிப்பு தருன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன தொடர்? அடுக்கு தொடர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், தமிழ் விடுதூது எத்தனை கன்னிகளை கொண்டதுன்னா 268. தமிழ் விடுதூது எத்தனை கன்னிகளை கொண்டது? 268. அடுத்து, சாஃப்ட்வேர் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் மென்பொருள். சாஃப்ட்வேர் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் மென்பொருள். ஆசிரியப்பா டேஷ் ஓசை பெற்று வரும். அகல ஓசை. ஓகேங்களா, அகவ ஓசை ஆசிரியப்பா பெற்று வரும். அடுத்து, வெண்பா டேஷ் ஓசையை பெற்று வரும்னு கேட்டால் செப்பல் ஓசை. செப்பல் ஓசை வெண்பா பெற்று வரும். ஆசிரியப்பா அகவல் ஓசை. ஓகேங்களா. அடுத்து, 8 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆ. ஓகேங்களா, 8 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து ஆ. அடுத்த கொஸ்டின், குமரன் மலையின் நனைந்தான் இது எவ்வகை தொடர்ன்னு கேட்டிருக்காங்க. உடன்பாட்டு வினைத்தொடர். குமரன் மலையில் நனைந்தான் இது எவ்வகை தொடர்? உடன்பாட்டு வினைத்தொடர். அடுத்து, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. ராபர்ட் காட்வெல். ஓகேங்களா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் ராபர்ட் காட்வெல். அடுத்து, நீரின்றி அமையாத உலகு என்று கூறியவர் திருவள்ளுவர். நீரின்றி அமையாத உலகு என்று கூறியவர் திருவள்ளுவர். அடுத்த கொஸ்டின், சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? ஓகேங்களா, ஔவையாரோட வாக்கு தான் சனி நீராடு என்பது ஔவையாருடைய வாக்கு. கடல் அருகே தோண்டிய கட்டிய கிணறு டேஸ் ஆகும். ஆழி கிணறு. கடல் அருகே தோண்டிய கட்டிய கிணறு ஆழி கிணறு. அடுத்து, மாதவி காவியம் என்னும் நூலை எழுதியவர் தமிழ் ஒலி. ஓகேங்களா, மாதவி காவியம் என்ற நூலை எழுதியவர் தமிழ் ஒலி. அடுத்த கொஸ்டின், நீர் இன்று அம்மையா யாக்கைக்கு எல்லாம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஓகேங்களா. அடுத்து, கூட்டு வினைகள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. 3 வகைப்படும். ஓகேங்களா, கூட்டு வினைகள் 3 வகைப்படும். அடுத்து, சங்க இலக்கியத்தில் ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் கலித்தொகை. சங்க இலக்கியத்தில் ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் கலித்தொகை. அடுத்து, ஏறு தழுவுதல் எந்த நிலத்தில் தோன்றியது? மருதம். ஏறு தழுவுதல் மருத நிலத்தில் தோன்றியது. அடுத்த கொஸ்டின், மணிமேகலை எந்த சமயத்தை சேர்ந்த நூல்? புத்த சமயம். ஓகேங்களா, மணிமேகலை எந்த சமயத்தை சேர்ந்த நூல்னா புத்த சமயம். அடுத்த கொஸ்டின், நன்னூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பவணந்தி முனிவர். நன்னூலை இயற்றியவர் பவணந்தி முனிவர். தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் மா ராசமாணிக்கனார். ஓகேங்களா, மா ராசமாணிக்கனார். அடுத்த கொஸ்டின், செல்வத்துள் செல்லும் செவிச்செல்லும் அச்செல்லும் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற குறளில் பயின்று வரும் அணி என்ன அணின்னு கேட்டிருக்காங்க. சொற்பொருள் பின்வரும் நிலையணி. செல்வத்துள் செல்லும் செவிச்செல்லும் அச்செல்லும் செல்வத்துக்கெல்லாம் தலை அப்படின்னு எந்த அணின்னு கேட்டிருக்காங்க. அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்த கொஸ்டின், திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே விதை எதுன்னு கேட்டிருக்காங்க. குன்றிமணி. ஓகேங்களா, திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது? குன்றிமணி. அடுத்த கொஸ்டின், கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புத்தகத்தின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு கேட்டிருந்தாங்க. 2003. ஓகேங்களா. அடுத்து, புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு. அடுத்து, ஈரறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு தருகன்னு சொல்லியிருக்காங்க. சிப்பி நத்தை. ஈரறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு சிப்பி நத்தை. தமிழ் மொழியின் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம். தமிழ் மொழியின் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்து, இலக்கண குறிப்பு தரன்னு சொல்லி உணர்ந்தோர். அதுக்கு இலக்கண குறிப்பினா வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் உணர்ந்தோர். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற முக்கியமான வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.